கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறோமா, கெட்ட காரியங்கள் செய்கிறோமா, நாங்கள் நல்லதுக்கு துணை போகிறோமா, கெட்டதுக்கு துணை போகிறோமான்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்குமே பலன் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது, சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ராஜா எழுதுகிறார். சங்கீதம் 62வது அதிகாரத்திலே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பதிலளிக்கிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அதே போல ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலராகிய பவுலும் எழுதியிருக்கிறார். ஆனால் 2 பேருமே எழுதினது ஒரே வசனம்தான். அப்ப இங்க தாவீது ராஜா எழுதுகிறார், பதில் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறார், பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை பயங்கரமான வார்த்தையா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், இந்த வார்த்தைக்கு நாங்கள் நடுங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன இந்த சர்வ லோகத்தையுமே ஆளுகிற சர்வ வல்லவர் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. அப்ப அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருபக்கமும் கருப்புள்ள பட்டயத்தை போல் கூர்மையாக இருக்கிறது. அப்ப வல்லமை உள்ளது, அப்ப ஜீவன் உள்ளது. அப்ப அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். அப்ப நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமேன், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க என்னென்ன காரியங்கள் இந்த பூமியிலே செய்கிறீர்களோ அந்த காரியத்துக்கான பலன் என்னோட கூட வருகிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னிடத்தில் நான் சீக்கிரமாய் வருகிறேன், அந்த பலனை நீ அனுபவிப்பாய். என்னிடமிருந்து நீங்கள் யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. யார் யார் என்னென்ன காரியம் செய்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் கண் பார்வையிலிருந்து நீங்கள் யாருமே தப்ப முடியாது. நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்களா, கெட்ட காரியம் செய்கிறீர்களா, நீங்கள் நல்லதுக்கு துணை போகிறீர்களா, தீமைக்கு துணை போகிறீர்களா, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. என்னுடைய பார்வை முழுவதும் உங்களை நோக்கித்தான் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன காரியம் செய்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு அனைத்துக்குமே பதில் நான் கொண்டு வருகிறேன், சீக்கிரமாய் வருவேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக இந்த சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பார். அவர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருவேன், உங்களுடைய செய்கைக்கு பலனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அப்ப நாங்கள் இன்றையிலிருந்து ஒரு பாவம் செய்யக்கூடாது, ஒரு கெட்ட காரியம் செய்யக்கூடாது, நல்லது செய்ய வேண்டும். நாங்கள் நல்லது செய்கிற பொழுது எங்களை நன்மை சூழ்ந்து கொள்ளும், நாங்கள் கெட்டது செய்கிற பொழுது தீமை எங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவோம். ஏனென்று சொன்னால், நியாயம் விசாரிக்கிற நாட்களிலே இது விளங்கும். நாங்கள் யார் யார் என்னென்ன காரியம் செய்திருக்கிறோம் என்பதை அன்றைக்குத்தான் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அப்ப நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், ஒரு முடிவெடுங்க. நாங்கள் இனிமேல் பாவம் செய்கிறதில்லை, கெட்ட காரியம் செய்கிறதில்லை, கெட்டதுக்கு துணை போறதில்லை. நாங்கள் நல்லதை செய்வோம், நல்லதுக்கு துணை போவோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ்வோம், நடப்போம், ஆண்டவருக்கு பயப்படுவோம் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, நாங்கள் செய்த தீய காரியங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார், அவர் நம்மளை மாற்றுவார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வருவார். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அப்ப அவர் எங்களை மன்னிப்பார், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.